அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஆர் அகாடமி. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தேடி தான் ஒரு பாதையை தேடி தான் எல்லாருமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரன்னிங் கேட்டகரியிலே நிறைய விஷயங்கள் நமக்கு தடை வந்துட்டுருக்கு. அதை மீறி நம்ம அந்த சக்ஸஸ்ஃபுல்லுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குன்னு சொல்லிட்டு மை ஹார்ட்லி விஷஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் எடுக்க போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் வந்து பாண்டிங், ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன்ஸ், இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பேசிக் வந்து ஒரு அவுட்லைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயம் தான் வந்து கெமிஸ்ட்ரிக்குள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ தட் யூ ஹேவ் டு கோ வித் தட். ஸோ இதில் சொல்யூஷன்ஸ் கூட நான் பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த சாப்டரில் வந்து ஐ டென் டு கவர் டு யூ. ஓகே, ஸோ வாட் இஸ் சொல்யூஷன்ஸ்? ஸோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக்சர்ஸ். ஸோ என்ன மாதிரியான மிக்சர்ஸ் என்ன பார்த்தோம், மிக்ஸாக இருக்கும். ஒரு சொல்யூட் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக வந்து மிக்ஸாக இருக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் வந்து சொல்யூஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் தான் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் ஆகி மிக்ஸாக இருக்கிறதா வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்ற ரெண்டு விஷயமே இருக்குது. ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக வந்து டிசால்வ் ஆகிடும். அதாவது ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த ஆட் பண்ணுற காம்பனண்ட்டோட ஸ்டேட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அது மிஸ் பண்ணிடும். ஸோ டோட்டலாக வந்து டிசால்வ் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயம் வந்து ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா மிக்ஸ் பண்ணாலும் அது அப்படியே, அதாவது என்ன கலக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ விசிபிளாக இருக்கும் அப்படின்றது அது ஹெட்ரோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ் எக்ஸாம்பிள் வந்து சால்ட் அண்ட் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் டிசால்வ் வந்து சாயில் மண் போடுறதுல மண், சாண்ட் வித் வாட்டர். தென் காம்பனன்ஸ் ஆஃப் என்னென்ன சொல்யூஷன்ஸ், என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் நம்ம மிக்சிங்கில் இருக்கலாம், பட் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபார் அவர் நாலேஜ்க்காக. என்னென்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஸோ வாட் இஸ் சொல்யூட் அப்படின்னா நம்ம எதை மிக்ஸ் பண்ண போகிறோமோ அது ரிசர்வ் குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஸோ எதை மிக்ஸ் பண்ண போகிறோமோ ஸோ அது வந்து சொல்யூட். அண்ட் எதை வந்து நம்ம டிசால்வ் மீடியமாக எடுத்துக்கிறோமோ தட் இஸ் சால்வெண்ட் அப்படின்ற கேட்டகரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தென் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு சொல்யூட் போட்டோம் ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே, அது வந்து டிஸ்பர்ஸ்டாக, அதாவது ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, பக்காவாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நல்ல டிசால்வ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிசல்யூஷன். அண்ட் இப்போ எத்தனை காம்பனன்ட் நம்ம ஆட் பண்ணுறோம், எத்தனை சொல்யூட் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதை வச்சு தான் பைனரி, டெர்ஷியரி அப்படின்ற கேட்டகரி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு சொல்யூஷனில் வந்து ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் தட் இஸ் பைனரி, ரெண்டு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் தட் இஸ் டெர்ஷியரி, அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து கொண்டு போவோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து எது பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட், ஒரு என்ன மாதிரி சொல்யூட் எடுத்துக்கிறோம், என்ன மாதிரி சால்வெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து. தென் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், என்ன மாதிரி சால்வெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. தென் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் we are adding, எவ்வளோ சொல்யூட் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ வாட் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டேட்? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். வாட் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டேட்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ இது மூணு தான். ஸோ இந்த மூணுக்கு சப்ஸ்டைப்பு கீழே வரதில் இப்போ தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த மூணு கீழே ஒரு சாலிட், லிக்விட், கேஷஸ் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும்னா அது என்னென்ன மாதிரி மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிடில் வந்து சாலிட் ப்ளஸ் சாலிட் தான் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ என்னதான் பண்ணாலும் நம்ம கேஸ் அண்ட் சாலிட் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, பட் சர்டன் கண்டிஷன்ஸில் வி கேன் டூ தட். ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னல் எதுவுமே கொடுக்காம நம்ம ரெண்டு சாலிட் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, ரெண்டு பொடி எடுத்து கலக்க முடியாதா, அந்த மாதிரி நம்ம கலக்கிறோம் அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து காப்பர் அண்ட் கோல்டு. ஸோ கோல்டு நம்ம போட்டது கோல்டு எல்லாமே காப்பர் மேக்ஸிமம் இருக்கும். தென் லிக்விட் இன் சாலிட். ஸோ லிக்விட் அடுத்து நம்ம சாலிட்டில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது மெர்க்குரி இன் சோடியம், அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தென் லிக்விட் இன் சொல்யூஷனில் வந்து சாலிட் அண்ட் லிக்விடுக்கு எதுக்குன்னா சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர். தென் லிக்விட் ப்ளஸ் லிக்விட் எத்தில் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். தென் கேஸ் ப்ளஸ் லிக்விட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ நம்ம பெவரேஜஸ் எல்லாமே வந்து கேஸ் இமர்ஸ்ட் வித் லிக்விட் அப்படின்ற விஷயம் தான். தென் கேஸஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ளஸ் கேஸ், தென் கேஸ் ப்ளஸ் கேஸ் அப்படின்றது வந்து ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு டாபிக், ஸோ இது என்ன பெவரேஜஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன், சாலிட் இன் லிக்விடா, கேஸ் இன் லிக்விடா, கேஸ் இன் சாலிடா அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க, ஒரு சொல்யூஷன் கொடுத்தா யூ ஷுட் அப்சர்வ் இட், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ அது என்ன மிக்ஸ் ஆகிருக்கு, தட் நாலேஜ் யூ ஷுட் ஹேவ் தட். தென் டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் இஸ் யூனிவர்சல் சொல்யூஷன். சால்வெண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு சால்வெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது எப்பவுமே வந்து வாட்டர் தான் நம்ம எடுத்துக்குவோம். பட் வாட்டரில் இன்சால்யூபிள் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக சால்ட் எல்லாமே வந்து சால்யூபிள் ஆகும், பட் ஃபேட், கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. ஸோ தே ஆர் நான் சால்யூபிள், அதர் இஸ் இன்சால்யூபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதர் தென் வாட்டர் எதெல்லாமே வந்து
சால்வெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இங்கே கொண்டு வரோம். வாட் ஆர் திங்ஸ் அப்படின்னா ஈத்தர், பென்சின், ஆல்கஹால், கார்பன் டை சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இங்கே கொண்டு வரோம். தென் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கோ அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்தெந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் இல்லாமல் அதர் சால்வெண்ட்ஸில் வந்து டிசால்வ் ஆகிருக்கோ தே ஆர் கால்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இதை வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஆக்சுவலி இண்டிவிஜுவல் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தது. வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா சால்ட்டுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சால்வெண்ட்டாவது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பட் வாட்டரையே வந்து ஹாட் பண்ணக்கூடிய சில சால்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டரையே வந்து இமீடியட்டாக ஹார்டன் ஆகிடும். அந்த மாதிரியான சால்ட்ஸ் என்ன மாதிரினா அதிகமாக ஆட் பண்ணும்போது ஒரு சின்ன கம்மியாக சேச்சுரேட்டட் மாதிரி இல்லாமல் அதிகமாக நம்ம ஆட் பண்ண அது வந்து ஹார்டன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான சால்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இந்த ரெண்டு சால்ட்ஸ், இந்த ரெண்டு வெரைட்டியில் சால்ட்ஸ் வந்து இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ தூரம் சொல்யூட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதை கேட்டகரைஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் இருக்குது. சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னென்னா கரெக்ட், அதாவது இந்த ட்ராப்புக்கு மேலே இந்த கிராமுக்கு மேலே ஒரு பிஞ்ச் கிராம் நம்ம இந்த சால்ட் போட்டாலும் இதில் சொல்யூட் ஆகாது. நம்ம கரைச்சிட்டே இருக்கோம். ஒன்ஸ் அது போட்டோம்னா அதாவது அட் கிவன் டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதில் அன்சாச்சுரேட்டட் வரும்போது ரெண்டுமே ஆப்போசிட், அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாக போட்டு, இந்த மாதிரி இருக்கிறது அன்சாச்சுரேட்டட். தென் சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் சொல்யூட் போடுறோமோ நம்ம டிசால்வ் பண்ணிட்டே இருப்போம். பட் சர்டன் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் ஏதோ ஒன்று ஆல்டர் பண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிட்டே இருப்போம். பட் திஸ் இஸ் என்னன்னா ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ஹையாக கொடுக்குறோம், டிசால்வ் ஆயிடுச்சு, எகைன் கூல் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது எல்லாமே கிறிஸ்டலின் ஆக ஆரம்பிச்சிடும். அதிகமாக டிசால்வ் ஆனது எல்லாமே வந்து கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ், அன்ஸ்டேபிள் ப்ராசஸ் டூ. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா சேச்சுரேட்டட் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனுக்கு. அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா என்ன, அதில் என்ன கேட்டகரி வருதுன்னா இப்போ நம்ம சொல்யூட் கம்மியாக ஆட் பண்ணுறோம், சால்வெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னா தட் இஸ் டைலூட்டட். சால்வெண்ட் கம்மியாக இருக்குது, சொல்யூட்டை நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா தட் இஸ் கான்சன்ட்ரேட். ஸோ நம்ம லேப்ஸில் பார்த்துருப்போம் ஆசிட் இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் HCl, டைலூட் HCl அப்படின்ற நம்ம கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து சால்வெண்ட் ஜாஸ்தி, இன்சென்ஸ் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கனால they are diluted, கம்மியாக இருந்தால் that is concentrated. ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட்க்கு we are adding some conditions, ஒரு டெம்பரேச்சர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் we are giving. தென் solubility. ஸோ வாட் இஸ் solubility? இப்போ நம்ம soluble ஆகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிசால்வேஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த solubility வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், 36 grams ஆஃப் NaClக்கு வந்து 36 கிராம் ஆஃப் NaCl வந்து 100 grams ஆஃப் வாட்டர் டிசால்வ் ஆகும். ஸோ தட் இஸ் த solubility at 25 degrees Celsius சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ தூரம் கிராம் சொல்யூட்டை வந்து டிசால்வ் ஆகுதோ தட் இஸ் solubility of the substance அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் த solute that can be dissolved in 100 grams of the solvent to form its saturated solution at a given temperature and pressure. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். solubility is equal to mass of the solute divided by mass of the solvent into 100. தென் ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு solubility அஃபெக்ட் பண்ணும்? கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் த சொல்யூட், தென் எஃபெக்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சொல்யூட் எடுத்துக்கிறோம், அது வந்து என்னென்னா வாட்டரில் மிக்ஸ் ஆகுது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் மிக்ஸ் ஆகலை அப்படின்றத. ஸோ மிக்ஸ் ஆகாத நம்ம போலார்னு சொல்லுவோம், மிக்ஸ் ஆகாத நான் போலார்னு சொல்லுவோம். ஸோ அந்த நான் போலார் எல்லாமே நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணணும்னா நான் போலார் சால்வன்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஃபேட்டுக்கு வந்து we are using ஈத்தர், பென்சின், தென் அந்த மாதிரி சால்வன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சாலிட் எடுத்து ஈவன் நம்ம சக்கரை எடுத்துக்கலாம், சுகர் எடுத்து நம்ம வாட்டரை டிசால்வ் பண்ணிட்டே இருக்கோம், நல்லாவே டிசால்வ் ஆகும். பட் ஒன்ஸ் வி ஹீட், அந்த வாட்டர் லைட்டாக ஹீட் பண்ணி பாருங்கள், இமீடியட்டாக வந்து சக்கரை வந்து கரைஞ்சிரும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட solubility வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ், ஒன்ஸ் ஹீட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா solubility ஹை ஆகும், ஹீட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதோட solubility கம்மியாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். தென் கேஸ் அண்ட் லிக்விட். ஸோ கேஸ் வந்து நம்ம லிக்விட்குள்ளே இமர்ஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் டவுன் பண்ணணும். ஸோ நம்ம கூலண்ட்ஸ் இல்லை அந்த பெவரேஜஸ் எல்லாமே வந்து கூலண்ட்டில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப் ஆக சான்சஸ் இருக்குது வெளியில் வச்சோம்னா. ஸோ ஒன்ஸ் அதை வந்து நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறக்கு கார்பன் டை ஆக்சைடை உள்ளேயே வச்சிருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ரீசிங்கில் வைக்கிறோம். ஓகேங்களா? ரெஃப்ரிஜரேஷனில் வைக்கிறோம். தென் ப்ரெஷருக்கும் சேம் எக்ஸாம்பிள் தான், கேஸ் அண்ட் லிக்விட். ஸோ வந்து நம்ம ஒரு லிக்விட் தண்ணிக்குள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து பேக் பண்ணி அடைச்சி வைக்கிறோம். அப்படி ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணால் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டருக்குள்ளே மிக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரைட்டு, இதுக்கு அந்த சோடா, இது எல்லாமே வந்து உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து
ஃபார் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷருக்குள்ள தான். ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து நம்ம யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா ஹென்ரிஸ் லால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த solubility of the gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a different temperature. So gas increase ஆக pressure increase ஆக solubility of the gas in the liquid will be increased in concentration of the solution. So concentration already நான் சொன்னதான். ஸோ நம்ம வந்து solute கம்மியாக இருக்கும், solvent ஜாஸ்தியாக இருக்கும், தென் எவ்வளோ amount of solute present the given amount of the solution or the solvent அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் 1m 2m இந்த மாதிரியான n நார்மாலிட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருது comes under concentration. ஸோ இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, mass percentage is equal to mass of the solute divided by mass of the solution into 100. எல்லாமே percentages. Then when you can simplify for higher weightages. Okay, then volume percentage வந்து volume of the solute or divided by volume of the solution into 100. That's also. Then இதில் வந்து I want to tell you is aqueous region. அதாவது ஒரு மிக்சர் இருக்குது, liquid and liquid solution mixture ஒன்று இருக்குது, that is concentrated nitric acid with concentrated hydrochloric acid. ஸோ இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த காம்பினேஷன் சொல்யூஷன் பேர் aqua regia. ஸோ அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சில்வர் அண்ட் கோல்டு செப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் a நோட், நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. there will be question in that. Then hydrated salt and water of crystallization அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ தூரம் வந்து வாட்டர் மாலிகுலை வந்து அக்குமேட் பண்ணிகிட்டே இருக்கும் அவ்வளோ தூரம் வந்து அது கிறிஸ்டலைஸ்ட் ஆகிடும் அப்படின்ற விஷயம், கெட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தண்ணி படாமல் சில பொருளெல்லாம் நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் தண்ணி படிச்சுனா ஈஸியாக கெட்டி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆக்சுவலி. ஸோ அயான்ஸ் ப்ளஸ் அதாவது என்ன ஒரு சால்ட்டோ அதோட அயான்ஸ் வந்து வாட்டர் மாலிகுலோட மெர்ஜ் ஆச்சுன்னா டோட்டலாக என்ன ஆகிடும்னா அது இது கூட நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஸோ தட் கிவ்ஸ் த அது அந்த மாதிரி கெமிக்கலாக ரொம்ப என்ன அட்டாச்ட் ஆயிடுச்சுன்னா தட் டென்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபவுண்ட் இன் த கிறிஸ்டலைசேஷன். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க, நல்ல உரைச்சி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஆக்சுவலி சால்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து டோட்டலாக ஐஸ் ஃபார்மில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அது ரொம்ப நேரம் வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டலைசேஷனில் இது வாட்டருக்கு வரல, இது ஆக்சுவலி நான் வேறு ஃபார்முக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சால்ட் தட் கிவ்ஸ் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். அந்த மாதிரி ஆகிற சால்ட்ஸ் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்து இன்கேஸ் தே ஆர் கலர்ட் டியூ டு ஹைட்ரேஷன்னால அது கலர்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஹீட்டட் இட் வில் பிகம் அமார்ஃபஸ் ஸ்டேட், தட் இஸ் ட்ரை பவுடர் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் கலர்லெஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்னா காப்பர் சல்ஃபேட் மட்டும் இருக்கும், it's otherwise called as blue vitriol, and magnesium sulfate is otherwise called, that is with hydrated salt magnesium sulfate is otherwise called as Epsom salt. Then ஹைட்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ ஒரு காம்பனண்ட் இங்கே வச்சுட்டோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கிற மாய்ச்சர்லாம் அக்லேட் பண்ணி இது என்ன பண்ணிட்டுனா ஸ்டேட்டஸ் மாறிடும். ஐ மீன் அப்படி இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறி இல்லை நம்ம மாய்ச்சர் ஜஸ்ட் ஃபால் அப்படியே மாறி இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் ஹைட்ரோஸ்கோபி. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து ஹைட்ரோக்ரோபி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸாம்பிள் என்னென்னா சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேப்பர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரோட சேர்ந்து வேப்பர் ஆகிட்டே இருக்கும். and phosphorus pentoxide, then quicklime, SiO2, that is silicon dioxide, and calcium chloride. ஸோ இதில் குயிக்லைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது. என்னென்னா ஒரு குயிக்லைம் எடுத்து வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு மாதிரி விசிறிங் சவுண்டோட ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சவுண்டோட அது வர ஆரம்பிச்சிடும். அது டியூ டு த எஃபர்வசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வர்றது. நெக்ஸ்ட் வந்து டெலிக்வேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா அட்மாஸ்பியரில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதோட டோட்டலாக வந்து டிசால்வே ஆகிடும். ஒரு சோடியம் குளோரைட் இருக்க பெல்லட்ஸ் இருக்குது, நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க, ஒரு பட்டனாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்று உங்கள் பிளேட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே லிக்விடாக மாறிடும். அந்த வாட்டர் ஃபுல்லாகவே அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர் எல்லாமே எடுத்து அது அப்படியே லிக்விடாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வந்து டெலிக்வேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் டெலிக்வேஷன்ஸ் இன்க்ரீசஸ் அட் டிக்ரீஸ் டெம்பரேச்சர். ரொம்ப சில்னஸான ஏரியாவில் அந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து தென் அட்மாஸ்பியர் ஹியூமிடாக இருந்ததுன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வில் பி ஹையர். சம் ஆஃப் த common name and molecular formula of hydrated salts வந்து I have shared, and also இது வந்து உங்கள் புக்ஸில் உள்ளதான் have shared, பட் இது ரிலேட்டடாக உள்ளது நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஸோ விட்ரால் அப்படின்னாலே சல்ஃபேட், அதாவது ஹைட்ரேட்டட் சல்ஃபேட் சால்ட்ஸ் எல்லாமே விட்ரால் தான் சொல்லுவாங்க. ஸோ தட் எல்லாமே நீங்கள் படிக்கணும். இப்போ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஆயில் ஆஃப் விட்ரால். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டெர்மினாலஜிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். தென் solubility ஆஃப் த கிராம்ஸ் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்க, if you have a time இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. குளுக்கோஸோடது எவ்வளோ இருக்கும், ஸோ காமன் திங் சோடியம் குளோரைடு எவ்வளோ இருக்கும், அமோனியா வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு காமனாக நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து வச்சிங்கன்னா போதும். தென் இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேராக பார்த்துக்கோ. ஓகே, ஸோ தென் திஸ் சப்ஜெக்ட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. தேங்க்யூ.